கோமதி, நம்ம வீட்டுக்கும் கல்யாணத்துக்கும் சுத்தமா ராசியல் என்று பேசிக்கிருக்க பத்தா திடீர்னு குறி சொல்றவரை பத்தி குமரேஷ் மாமா சொன்னாரு. சம்பந்தி, தமிழ் மாசம் 1ஆம் தேதி மட்டும்தான் ஒரு குறி சொல்லுவாரா? நம்ம கருப்புசாமி கோயில் பூசாரியா சம்பந்தி? சம்பந்தி, சரியா சொன்னீங்க, அவரே தான். அவர் ரொம்ப பெரிய ஆளே சம்பந்தி. நானும் 2-3 தடவை அவர்கிட்ட போய் குறி கேட்டிருக்கேன். துல்லியமா அப்படியே அடிச்சு சொல்லுவாரு. சம்பந்தி, அவர் நம்ம குடும்ப விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டு குலசாமி கோயிலுக்கு நம்ம போகாததான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லிட்டாரு. நாம என்ன குலதெய்வம் கோயிலுக்கு போக கூடாதுன்னா இருக்கோம்? உங்க குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னே தெரியலையேங்க. அது எனக்கு தெரிஞ்சு போச்சே. பிறந்த ஊரை சொல்லி குலசாமி கோயில் எனக்கு தெரியாதுன்னு அவர்கிட்ட சொன்னடா. அதுக்கு அந்த பூசாரி தானா உங்களுக்கு தெரிய வரும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல உனக்கு அவங்களே தெரியுமா இவங்களே தெரியுமான்னு பேசிக்கிறக்க பச்சா ஒரு அதிர்ச்சியமே நடந்து போச்சு. கோமதி, என்கிட்ட பேசினது வேற யாரும் இல்ல. சாமி அப்பா என்கிட்ட பேசினது என் பெரியமா பொண்ணு, எங்க அக்கா. அவங்க பேரு வந்து உமையா. சின்ன வயசா இருக்கிறப்ப அவங்கள பார்த்தது அக்காவை கூட முத தடவையா இன்னைக்கு தான் குறியாகவும் வந்திருக்கு. அக்காவை என்னையும் ஒரே நேரத்துல குலசாமி தான் கொண்டு போய் சேர்த்துருக்கா பாத்துக்க. கோமதி, நம்ம குலசாமி கோயில் மானாமதுரையில் இருக்கான். சொந்த வந்தமெல்லாம் சேர்ந்து நாளைக்கு எல்லாரும் அங்க பொங்கல் கொண்டாடுறாங்களாம். எல்லாரையும் அக்கா அங்க வர சொல்லுச்சு. நாளைக்கு நம்ம எல்லாரும் குடும்பத்தோட குலசாமி கோயிலுக்கு போறோம். ரொம்ப அதிசயங்க. ஒரே நாள்ல உங்க அக்காவை கண்டுபிடிச்சு நம்ம குலசாமியை கண்டுபிடிச்சு நம்ம எல்லாரும் அங்க போறோமா? அட ஆமா கோமதி, இது அதிசயம் தானே. கடவுளோட ஆறுகள் எல்லாம் இதெல்லாம் எப்படி நடக்கும்னு சொல்லு. ஊர்ல எனக்கு ஏகப்பட்ட சொந்த வந்து இருக்காங்களா, எல்லாத்தையும் நம்ம அங்க போய் பார்க்க போறோம். இது என்ன வம்பா இருக்கு? உங்க குலசாமி உங்களுக்கு நாங்கெல்லாம் வரலையா? அதே மாதிரி தான் நீங்களும் வரணும். நாளைக்கு காலை வெள்ளன எல்லாரும் கிளம்பிடுவோம். பேசாம நீங்க 2 பேரும் இங்கே தங்கிருங்களே. நாளைக்கே நாங்க எல்லாரும் எங்க வீட்ல இருந்தே வந்துடுறோமே. உங்க வீட்டு ஆளுகளையும் கூப்பிடலாம்டா அவங்க.